This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று தான் பார்க்க போகிறோங்க. கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த குட் நியூஸ் என்னென்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக பார்க்குற நபராக இருந்தீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போகணும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க என்ன நியூஸுங்கிறத பார்க்கலாம். கோயம்புத்தூரில் அண்ணா தொழில்பேட்டையின் அடிப்படையில் உள்கட்டமைப்பு பணிகள் வரும் ஜூன் மாதத்திற்குள் நிறைவடைந்து விடும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கோயம்புத்தூர் வட்டம் சூலூர் தாலுகாவில் இருக்கும் கிட்டாம்பாளையம் பகுதியில் தமிழ்நாடு அரசு அறிஞர் அண்ணா கூட்டுறவு தொழில்பேட்டையை கட்டமைத்து வருகிறது. இந்த தொழில்பேட்டையின் அடிப்படை உள்கட்டமைப்பு பணிகள் அனைத்தும் ஜூன் மாதத்திற்குள் நிறைவடைந்துவிடும் என மாவட்ட தொழில்துறை அதிகாரிகள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிற்கு அளித்துள்ள பேட்டியில் குறிப்பிட்டுள்ளனர். கிட்டாம்பாளையம் பகுதியில் 316 ஏக்கர் பரப்பளவிலான நிலம் கையகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதில் 280 ஏக்கர் நிலமானது கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் 35 ஏக்கர் இடம் திருப்பூர் மாவட்டம் தெக்கலூர் கிராமத்திலும் இருக்கிறது. இந்த இரண்டு மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து நிலத்தை கையகப்படுத்தி பணிகளை தொடங்குவதற்கு தாமதமாகிவிட்டது. தற்போது அடிப்படை உள்கட்டமைப்பு பணிகளை உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான தொழில்பேட்டையாக அறிஞர் அண்ணா தொழில் பூங்கா இருக்கும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். முதல் கட்டமாக இந்த தொழில் பூங்காவிற்கு தேவையான அடிப்படை உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. சாலைகள், குடிநீர் குழாய்கள், இணைப்புகள் உள்ளிட்டவை கட்டப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதற்காக 24.61 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறதா? இது தவிர 2 நீர்நிலை தொட்டி கட்டமைக்கப்பட்டு வருவதாக அறிஞர் அண்ணா கூட்டுறவு தொழில்பேட்டைக்கான அதிகாரி சுகந்தி தெரிவித்துள்ளார். தொழில்பேட்டையில் அடிப்படை உள்கட்டமைப்பு பணிகள் ஏற்படுத்துவதற்காக அரசு சார்பாக 12.30 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் பங்குதாரர்கள் தரப்பில் மீதமுள்ள தொகை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஜூன் மாதத்திற்குள் சாலைகள் கட்டப்பட்டுவிடும் என்றும் குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டுவிடும் என்றும் தெரிவித்துள்ளார். மற்ற அடிப்படை வசதிகள் அனைத்தும் அடுத்த 40 நாட்களுக்குள் முடிவடைந்துவிடும் என தெரிவித்திருக்கிறார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸை போகணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பபாய்.